அடச்சே! 7 வருஷத்துக்கு அப்புறம் ஈரான்ல இருந்து ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் சக்சஸ்ஃபுல்லா இந்தியாவுக்கு வந்துரும்னு பார்த்தா, இப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த கப்பல் திடுதிப்புன்னு இப்ப சீனாவை நோக்கி போக ஆரம்பிச்சுருச்சேப்பா! இப்படி சொல்ற மாரி தான் இப்போ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இஸ்ரேலுக்கு, ஈரானுக்கு பிரச்சனை வந்தது தான் வந்துச்சு. இதுல நெறைய விஷயங்கள் அதிசயமா நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. ரஷ்ய கப்பல் சீனாவுக்கு போற கப்பல் இந்தியாவுக்கு வரதாகட்டும், ஈரானோட கப்பல் இந்தியாவுக்கு வர்றது சீனாவுக்கு போகதாகட்டும், இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஈரானோட கச்சா எண்ணெய் கப்பலான பிங்சூன் கப்பல் 6 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏத்திக்கிட்டு நம்ம இந்தியாவுல உள்ள குஜராத்தோட வடிதார் துறைமுகத்தை நோக்கி தாங்க கடந்த 3 நாளா வந்துட்டு இருந்துச்சு. சரி, சக்சஸ்ஃபுல்லா இந்த கப்பல் சேர்ந்துரும்னு பார்த்தா, திடுதிப்புன்னு இந்த கப்பல் சீனாவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுதாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இப்ப இந்த விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், எப்பா நிறைய நாட்டுல இருந்து நிறைய கப்பல் வருது, இப்ப ஈரான்ல இருந்து வர கப்பல் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே வந்திருக்குங்க. நம்ம 2019க்கு முன்னாடி ஈரான் கிட்ட இருந்து நிறைய கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஈரான் கிட்ட இருந்து அதிகப்படியா கச்சா எண்ணெய் வாங்குற நாடா இந்தியா இருந்தாங்க. ஆனா 2019ல என்ன ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் கிட்ட இருந்து எந்தெந்த நாடு கச்சா எண்ணெய் வாங்குறீங்களோ அவங்க மேல நாங்க பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி பொருளாதார தடை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இப்பெல்லாம் நம்ம இந்தியா எந்த நாடுக்கும் பயப்படாம நம்மளோட முடிவை எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அப்ப பாத்தீங்கன்னா, எப்பா அமெரிக்கா சொல்லிட்டாங்க, அதனால நம்ம ஈரான் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கச்சா எண்ணெய் வாங்காம நம்ம வேற நாடுகள் கிட்ட இருந்து தாங்க வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்க மத்தியில அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம், இப்ப இந்த மாதிரி கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கனால நாங்க பாத்தீங்கன்னா தடை விலக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதனால ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு பிளான் போட்டு அந்த கப்பலும் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்ப திடுதிப்புன்னு இந்த கப்பல் சீனாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க. ஏன்னா இந்த கப்பல் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 7 வருஷம் கழிச்சு ஈரானோட கச்சா எண்ணெய் கப்பல் நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டோம். இந்த ஒரு கச்சா எண்ணெய் வாங்குறது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரு பெரிய விஷயமா எடுத்திருக்கலாம். ஆனா இப்ப திடுதிப்புன்னு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த கப்பல் சீனாவோட டாங்கிங் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கதான் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த கப்பல் திடீர்னு ஏன் சீனாவை நோக்கி போயிருக்கு? ஒருவேளை அமெரிக்கா ஏதாவது ப்ரெஷர் போட்டாங்களோ, ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு பல பேர் பல விதமா யோசிக்கலாம். ஆனா நம்ம யோசிக்கிற அளவுக்கு இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைங்க. பேமெண்ட் இஷ்யூஸ் காரணமாக தான் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த கப்பல் இப்போ சீனாவை நோக்கி போயிருக்கு. அதென்னப்பா பேமெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் நம்ம நாட்டுக்கு வருது, இதை வேற ஏதாவது நாடுக்கு போகுது அப்படின்னா அப்போ பேமெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கப்பல் வரலேருந்து 30லேருந்து 60 நாட்களுக்குள்ள பேமெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஹார்மோஸ் ஜலசந்தில பஞ்சாயத்து, அங்க பஞ்சாயத்து, இங்க பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில ஒரு கப்பல் ஒரு நாட்டுக்கு போகுது அப்படின்னா இப்ப என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, உடனடியா பேமெண்ட் பண்ணணும், நீங்க உடனடியா பேமெண்ட் பண்ணாதான் எங்க கப்பல் உங்க நாட்டுக்கு வரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டாங்க. இந்த ஒரு பேமெண்ட் இஷ்யூஸ்னால தான் இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த கப்பல் சீனாவை நோக்கி போயிருக்கு. இதே பேமெண்ட் இஷ்யூஸ் கிளியர் ஆச்சு அப்படின்னா சீனாவில் இருக்கிற கப்பல் திரும்ப இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எது எப்படியோ ஈரான்ல இருந்து வந்த கப்பல் நம்ம இந்தியாவுக்கு வருதா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.